கண்டபடி பூரண சச்சிதானந்த சத்குரு திருவடிகளே சரணம். எல்லாம் வல்ல அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த சத்குருநாதருடைய கிருபகடாட்சத்தினாலே என்று மேடவாக்கம் சச்சிதானந்த சபையில் மாத பூஜை நடைபெற்று வருகின்றன. ஒவ்வொரு மாதமும் ஆங்கில மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை இங்கு பூஜை நடைபெறுகிறது. பல ஆண்டுகளாக இதை செய்து சிறப்புமாக செய்து வருகிறார்கள். இந்த பூஜையெல்லாம் எதற்காக நாம் செய்கிறோம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பூஜையால் விரதம் தன்னால், புண்ணிய தீர்த்தம் தன்னால், ஆசை தர்மம் தன்னால், அழகான வேலை தன்னால், வாசவர்த்தங்கள் கொன்றார் வாரிடை நம்போல் வந்த தேசியன் அருளான தீக்கையால் கொண்டு வந்தேன். என்ன சொல்றாரு? தேசியன்னு சொன்னா சத்குருமார்கள் தான் அந்த வார்த்தை, மற்றவர்களுக்கு கிடையாது. தேசியான தீக்கையால் கொண்டு வந்தேன். அவருடைய அருள் வாக்குகளை நாம் படிக்கின்ற பொழுது அந்த உள்ளம் அதாவது உள்ளத்தில் இருக்கக்கூடிய அறியாமையாகிய கடினத்தன்மை அவைகளெல்லாம் நீங்கிவிடுகிறது. எனவே அவருடைய வாக்குகளை கேட்பதும் அவருடைய வாழ்க்கை நடைமுறைகளை நாம் படிப்பதும் வாழ்க்கையை நாம் மேன்மை அடைவதற்கு மிக சிறந்ததாகும். எனவேதான் பெரியோரெல்லாம் தெளிவு உருவின் திருமேனி காட்டல், தெளிவு உருவில் திருநாமம் செப்பல், தெளிவு உருவில் திருவார்த்தை ஏற்றல், தெளிவு உரு சிந்தனை தானே, சிந்திப்பதுதானே. அப்ப குருன்னு சொன்னா எல்லாரும் குருன்னு சொல்றாங்க. இப்படி தெளிவு உருவனையா திருமணம் சொல்றாரு. அங்கதான் பெரிய ரகசியம் இருக்கு. குருன்னு சொன்னா எப்படி இருக்க வேண்டும் இலக்கணம் பேசுது. சீவர்களிடத்தில் அருள் சிவபக்தி திருந்திய துறவு ஞானம் ஆனதோர் வடிவம் அமல ஆரண்யத்தில் எப்படி வர்றாரு? அந்த கடவுளை திருவேணியாக எழுந்தவழி நமக்கு அனுகிரகம் பண்றாரு. அதனாலதான் எந்த காலத்தில் கடவுள் வருவார்னு சொன்னா, ஞானமுடைய நாதன் அருளால் மேனியது கொண்டு தன்னை நலிந்தவரும் எந்த கருத முடியும். மக்கள் அறியாமையிலே உலக வாழ்க்கையிலே ஈடுபட்டு கடவுளோட சிந்தனை இல்லாமல் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கடவுள் அனுகிரகிறார். இருக்கிறதுலே மனித பிறவி உயர்ந்த பிறவி, மேலான பிறவி, ஒப்பற்ற பிறவியாச்சே. இந்த பிறவி எடுத்த மனிதர்கள் என்ன செய்யணும்? எதற்காக? தன்னை அழித்து தலைமை சார்வதற்காக இந்த பிறவி வந்திருக்கிறது. இப்போ நாம் என்ன செய்யணும்? தன்னை அழிவதற்கு வழிகாட்டுகிற குருவை நாம் கட்டி பிடிக்கிறோம். இன்னைக்குதான் காண்பானை காண்பான் கற்றவனாக குருவை நம்ம கெட்டியாக பிடித்து கொண்டாலே அந்த வழி காட்டிட்டு போறாங்க. இதுதான் குருமந்திரம் எவருமத்தில் குடியிருக்குதோ அவருக்கு பெருமையெல்லாம் கைவிடுகிறார். குரு எந்த இடத்தில் இருக்கிறாரோ எல்லா நலன்களும் வரும். குருவை யார் உண்மையாக தெரிஞ்சுக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லா வாழ்க்கையிலே இடர்வார்கள் துன்பங்கள்லாம் நீங்கி மேன்மை அடைவார்கள் என்று சாஸ்திரம் நமக்கு காட்டுகிறார். ஏற்பட்ட குரு வழிபாடு என்பது மேலானது. எனவேதான் ரொம்ப எளிய முறையில் நம்ம சபையில பெரிய தத்துவங்களை எல்லாம் எளிமைப்படுத்தி சொல்லியிருக்கிறார். ரொம்ப சுலபமாக நம்ம வேதத்தில் பார்த்தீங்கன்னா உயர்ந்த தத்துவம் தான் இருக்கு. அதை எப்படி சொல்றாங்க? எப்படி நமக்கு வினை போகணும்? இந்த படித்தாலே வினை போகணும். இந்த வேதங்களை படிக்க 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 உள்ளத்தில் இருக்கக்கூடிய கடினத்தன்மை, அறியாமை, அந்த இருக்கத்துவமானது மாறிவிடுகிறது. எனவேதான் வினயகரும் வேதாந்தம் சாட்சி. அந்த வார்த்தையை கேட்கின்ற பொழுது வினயகரும் வேதாந்த சுருதிகள் கேட்பது தான். இந்த வார்த்தையை கேட்டாலே பெரியவர்கள் இந்த சொல் அப்பேற்பட்ட சொல். இருளரும் சொல்லுன்னு சொல்லுவார்கள் பெரியவர்கள் எல்லாம். இருள் சொன்னா அறியாமை. அந்த அறியாமை எப்படி போகுது? சொல்ல கேட்டாலே போகுது. இந்த சொல்ல கேட்டு சிந்திக்கின்ற பொழுது ஆணவ கண்ம மாயை ஆகிய மும்மலம் அகற்றப்படுகிறது.
எனவேதான் விநாயகனும் வேதாந்த சூழ்நிலை பேசியிருக்காங்க. பெரிய தர்மம். தர்மம்னு சொன்னால் இப்போ எல்லாரும் காலகட்டம் செய்கிறாங்க. அதையெல்லாம் விட குரு செய்கின்ற தர்மம் இருக்க மேலான தர்மம் என்ன? நம்மளுடைய வினையை போக்கக்கூடிய ஞான தர்மம். ஞானத்தை நமக்கு தானமாக கொடுக்கிறார்கள். எனவேதான் விநாயகர். அது எப்படி சொல்றாங்க? அந்த கருத்திலேயே, அந்த வேதத்திலேயே உன்னுடைய வினை போக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது. அந்த சொல்லிலே சொல்லி முடிவிலே வேத சுருதியிலும் இல்லினும் அன்பர் இடத்திலே ஈசன் இருக்க உணவு அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த வேதத்திலேயே, இந்த சாஸ்திரத்திலேயே, இந்த சொல்லிலேயே நம்மளுடைய வினையை போக்கக்கூடிய ஆற்றல், தெய்வீக ஆற்றல் அது இருக்குது அப்படின்னு காட்டுறாங்க. அப்படித்தான் நம்ம காத்து. நீங்க பாருங்க, நம்மளுடைய வேதங்களை எடுத்து பாருங்க. ஒவ்வொரு வார்த்தைகளும் அதுக்கெல்லாம் நம்ம முயற்சி செய்யணும். அதனாலதான் கடைசி பாட்டு சாமி என்ன சொல்றாங்க? கல்லாருக்கு கல்வி இல்லை. ராவணிங்க என்ன சொன்னாரு? கல்லாருக்கு கற்றவருக்கு கைப்பெரிய கல்வினாரு. அப்படி இல்லப்பா, கல்லாருக்கு கல்வி இல்லை, கற்றவருக்கு கல்வி. சாமி சொல்ற வாக்கு பாருங்க எப்படி இருக்கு. கல்லாருக்கு கல்வி இல்லை, கற்றவருக்கு கண்ணேன். அப்ப நம்ம என்ன செய்யணும்? முயற்சிக்கணும், தொடர்ந்து முயற்சிக்கணும். அப்போ நம்ம வேதத்தை தொடர்ந்து படிக்க படிக்க படிக்க, பார்க்க பார்க்க மனம் பரவசப்படும் என்று பரவ சொல்லுவாங்க. படிக்க படிக்க இந்த மனதில் இருக்கக்கூடிய பந்தங்கள், பாசங்கள், அறியாமை என்ன, இந்த ஜீவனுக்கு என்ன அதோடைய சுவாபம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஜீவனுடைய சுவாபம், இப்போ தண்ணி இருக்குது. அந்த தண்ணி நீங்கள் ஊற்றி பாருங்க, படுத்து தான் வரும். நெருப்பு இருக்க, நெருப்பு படுத்து வைங்க, மேலெல்லாம் போகும். அதனுடைய சுவாபம். இந்த ஜீவனுடைய சுவாபம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அழுக்கோடு பற்றிய ஜீவன். அதற்கு அந்த வாசம் அந்த அழுக்கோடு பற்றிய ஜீவனுக்கு பல திறமைகளை செய்து 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 இந்த உலகவாசனையும் நிறைந்திருக்கிறதுனால டக்குனு கீழே தான் வருது, மேலே போக. அந்த மேலே போகக்கூடிய ஆற்றல் குரு இடத்தில் இருக்கு. அதுக்கு தான் வேதம் நாம் கொடுத்துருக்காங்க. வேதத்தை நம்ம படிக்க 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 இந்த கீழே இருக்கக்கூடிய உள்ளம், மனம், புத்தி, சித்தம், ஆகாரம் தான் தூக்கி அடைந்து இறைவனை நாடி இருக்கக்கூடிய பண்புகள் நமக்கு உருவாகிறது. அந்த கருத்தில் உள்ளம், மனம், புத்தி, சித்தம், ஆகாரம் தான் தூய்மை அடைகிறது. எப்பொழுது தூய்மை அடைகிறதோ அப்பத்தான் இறைவனை நாம அடைய முடியும். எல்லாரும் போய் இறைவனை அடைய முடியாது. பாடுபடணும், சேவை செய்யணும், சன்மார்க்கத்தில் ஈடுபடணும். சன்மார்க்கம்னு சொன்னாலே அது என்ன? மார்க்கம்னா வழின்னு பேரு. அது என்ன வழி? நல்ல வழி. அந்த வழியில போன எங்க போகுது? கடவுள் இடத்துல போய் நம்ம நிப்பாட்டுகிறது. அப்போ சூரியன் இடத்துல இருள் இருக்குமா? சூரியன் இடத்துல இருள் இல்லை. இப்போ கடவுள் இடத்துல போகின்ற பொழுது பாவங்கள்லாம் பறந்து இருக்கும். எப்படி போகுது? ஒரு பஞ்சு மூட்டையா இருந்தா கூட நெருப்பு கிழிச்சு வச்ச உடனே அது பஞ்சு பசுமாயிடும் போல, பஞ்சினை ஒழித்தி போல் பழகின்ற விருதம் சஞ்சலம் எல்லாம் காலம் கலர் சுட்டு வெந்நீராகும். கிஞ்சித காரியம்தான் கிட்டாமல் விட்டு போகும். மிஞ்சின பிராரத்தத்தின் வினை அனுபவித்து தீர்ந்தார். கடவுள் இடத்துல போகும்போது சரீரம் இருக்கு, இது பிராரத்தம். இந்த சரீரம் இருக்க வரைக்கும் நல்லது, கெட்டது, இன்ப, துன்ப, சுக, துக்க, லாப, நஷ்டம் இதெல்லாம் அனுபவம் தெரியும். வேற வழி கிடையாது. இதிலிருந்து மேன்மை அடைகிறதுக்காகத்தான் நமக்கு வழி சொல்கிறாங்க. அது எப்படி மேன்மை அடைய முடியும்னா, அதாவது பிராரப்தம், சஞ்சிதம்னு 2 கர்மம் இருக்கு. சஞ்சிதம்னு சொன்ன என்ன? முன்னாடி செய்த வினைகள், அந்த வினையெல்லாம் நிறைய எழுதடலை மணலை என்னும் என்னுடைய பிறகு என்ன முடியாது. திருப்புகழில் சாமிகள் சொல்றார், திருப்புகழ் அருணையினார் அப்படி பிறகு எடுத்திருக்கோம். ஆனால் நம்ம இப்போ என்ன நினைக்கிறோம்? இப்போதான் புதுசாக வந்திருக்கிறோம், இன்னும் நிறைய நம்ம அனுபவிக்கணும். இப்படித்தான் மனசு. அதான் சீவனுடைய சுவாபம். தான் பிறவிக்கு ஏதுவான காரியங்களே செய்து கொண்டிருக்கு. அதுக்கெல்லாம் போக்குறதை தான் சுலபமான வழியை சாமி சச்சாங்க சொல்லிக்குவாங்க. நீங்க ஒரு அடி எடுத்து வைக்கும்போதெல்லாம் உங்க வினை பின்னாடி போயிடுது. யாராச்சும் எந்த ஞானிகளாச்சும் சொல்லியிருக்கிறாங்களா? வாருங்கள், எல்லீர் வம்மின் இடம்பெறும் நாள்தோறும்
அல்லல் படுவோரை அன்பு கொண்டு தொல்லையற தாம்பரத்து கண்மையிலே சச்சியானந்த சோய் நாம் வணங்கச் செல்வோம் நயந்து. வாங்க, இல்லையுமே எல்லாரும் வாங்க, எல்லாரும் வந்து கலந்து கொள்ளுங்க. அகண்டாகார கேவலம் என்னும் பேருப்ப வெள்ளம் என்று பொங்கி கல் பூரணமாய் இருக்கிறது. அள்ளி பிடிச்சிக்க மாறி ஜெகத்திரை தாய்மான சுவாமிகள் காட்டுகிறார்கள். ஆகவே சாமி அதான் சொல்லியிருக்கு, வாங்க சபைக்கு வாங்க, வரக்கூடிய முறையோடு வாருங்க. சபைக்கு வந்தால் போதாது, வரக்கூடிய முறையோடு. அந்த வார்த்தையில் எவ்வளவு ரகசியம் விட்டுருவாங்க. சபைக்கு வாருங்கள். பல வருஷம் வருவான், சபைக்கு தேங்கி செய்வான், அவனை சபையை பெறும் சொல்லிட்டு இருப்பான், எது வேணாலும் செய்வான். காரணம் என்ன? சபைக்கு இல்லை, வம்புவனை வந்திருக்கிறான். ஆகவே வாருங்கள், வரக்கூடிய முறையோடு வாருங்கள். அப்போ 21 தலைமுறையில் செய்த பாவங்கள்லாம் இதில் என்ன ஆகும்? மேலும் 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 கருமத்தை மூட்டை கட்டிட்டு தலையில் சுமந்துட்டு அது இப்போ இருக்க தப்புனா எப்படி வாய்ப்போம்? இந்த பிறவி தப்பிச்சு நான் மனித பிறகு வரும் உனக்கு என்ன உறுதி இருக்கா? சாமி சொல்லுது, நிச்சயம் சபைக்கு ஒரு உறுதி இருக்குது. ஏன்? நல்ல வழியில் வந்துட்டாங்க, குருநாதர் சொல்ல வார்த்தை கடைபிடிக்கிறாங்க, கரெக்டாக சேவை செய்கிறாங்க, கரெக்டாக அவர் செய்யக்கூடிய காரியத்தை முறையை செய்கிறாங்க, சபைக்கு விரோதமான காரியங்களை எதுவும் செய்யலை. அப்படி இருக்கிறவர்களுக்கெல்லாம் பாவம் போகும். பாவம் போய் புண்ணியத்தை கொடுக்கும். பாவத்தை போக்கி புண்ணியத்தை கொடுப்பதற்காக சாமி வந்திருக்கிறது. அது தெரிஞ்சு கொள்ளணும். முதல்ல எப்பொழுதுமே என்ன செய்யணும்? குற்றமில்லாத சேவை செஞ்சாலே போதுங்கான சேவை சொல்லுது. பெரிய சேவை செய்வதில்லை. குற்றமில்லாமல் சன்னிதானத்தில் வந்து குற்றமில்லாமல் சேவை செய்தாலே போதும். ஒருத்தன் ஊசி முனையில் இருந்து பல வருஷம் தவம் செய்து பெறக்கூடிய நிலையை உனக்கான ஏன் பேர்பட்ட கரணங்கள். அதனால தான் பெரியவர்களெல்லாம் குரு உருவம் உன்னை போதகன்றிட்டு ஆகி பரிபூர்ணத்தில் படும். குருவுடைய தரிசனமே பெரிய புண்ணியம். நமக்கு எவ்வளோ பாவம் செய்வதற்கோ பார்க்க மாத்திரத்தில் நம்ம பாவம்லாம் போகும். குரு உருவ உன்னை தரிசிக்க பாவம் போகும். போதகன்றிட்டு, போதுன்னா பாவம். குரு உருவ உன்னை போதகன்றிட்டு ஆதி பரிபூரணத்தில் படும். அப்படின்னு என்ன பொருள்? ஜீவாத்மா பரமாத்மா வாசமே உபாசம் சொல்லுது. இந்த ஜீவாத்மா பந்தபாசத்தில் சிக்கி தவிக்கின்ற இந்த ஜீவாத்மா இறைவனோட இரண்டரை கடந்துன்னு சொல்றார். குரு குரு உன்னை போராடிட்டு ஆதி பரிபூரணத்தில் படும். ஜீவனுடைய ஆணவ கண்மம் மாகியெல்லாம் நீங்கி பரிசுத்தமாக்கி கடவுளோட கலந்து. அதான் இந்த மனித பிரிவினுடைய இலக்கணம். அரிது அரிது, மானிடராய் பிறத்தல் அரிது. இந்த பிறவி சாதாரண பிறவி இல்லை, மிக உயர்ந்த பிறவி, மானிட பிறவி. இந்த உலகத்தில் எத்தனையோ உயிரினங்கள் இருக்குது. மனிதனுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு இருக்கா? இல்லை. ஒரு விழா கொண்டாடுகிறோம், ஒரு நல்ல காரியங்களை ஈடுபடுகிறோம், 10 பேர் கூடி நல்லா பஜனை செய்கிறோம், ஆனந்தமாக கடவுளை நினைச்சு பாடுகிறோம். மற்ற உயிர்களை பாட முடியுமா? பேச முடியுமா? எனவேதான் அரிது அரிது, மானிடராய் பிறத்தல் அரிது. அப்படி பிறந்தது என்ன செய்யணும்? அந்த ஞான குருவை அடையணும்னு சாமி சொல்றாங்க. நீ பிறந்தது சரி, தன்னை அறிந்து தலைமை சாமி, நீ வந்துட்ட சரி, ஏதோ நல்ல ஒரு புண்ணியம் பண்ணியிருக்க, இந்த இடத்துல வந்து உட்காரத்துக்கு உனக்கு புண்ணியம் கிடைச்சிருக்கு, வந்தது ஒழுங்காச்சு, கீழே போகக்கூடாது. ஏன்னா பெரிய இடத்துக்கு வந்துட்டோம், கீழே போகிறதுக்கு வந்துருக்கோம், மேலும் மேலும் மேலே போகும், உயர்ந்த நிலைக்கு போகும். பாவத்தை போட்டு புண்ணியத்தை சம்பாதிப்பதற்காக எல்லாத்தையும் வாங்க வாங்க சாமி நினைக்கிறாங்க. அப்படி சுவாமிகள் வந்து எளிய முறையில் சாமி நிறைய சொல்லி வச்சிருக்காங்க. அவையெல்லாம் அதில் ஏற்றாலே போகும். அதனால தான் 2 காலம் வந்து கடவுள் கொடுத்துருக்காரு.
கடவுளுடைய விஷயத்துல நிறைய கேளுங்க, மற்ற விஷயங்கள்லாம் காது கேட்காது. காந்தியடிகளுடைய முன்னால 2-3 சிலைகள் இருக்கு. என்ன இருக்கு? கெட்டதை பார்க்காது, கெட்டதை கேட்காது, தவறான வார்த்தை பேசாது. இதாங்க. அதனாலதான் தெளிவு என்ன சொல்றாரு இவரு பாரதியார், எண்ணிய முடித்தல் வேண்டும், நல்லதை எண்ண வேண்டும், திண்ணிய ஞானம் வேண்டும், தெளிந்த நல்ல சிந்தனை வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும். தெளிந்த அப்படின்னு என்ன பொருள்? ஞானம் நமக்கு வந்து எண்ணிய முடித்தல் வேண்டும், நல்லதை எண்ண வேண்டும், திண்ண நெஞ்ச வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும், பண்ணிய பாவம் எல்லாம் பரிதி முன் இருக்கு போல இருக்கிறார். பகலவனும் பணி போல சச்சாந்தம், பக்தி என்றால் பறந்தோடும் ஞானம் தானே சாமி சொல்றாங்க. அதே கருத்தை பாரதியார் சொல்றாரு. பண்ணிய பாவம் எல்லாம் பரிதி முன் இருள் போல இருக்கு. பரிதினா சூரியன் இடத்துல எப்படி இருள் இல்லையோ அதுபோல பாவம் போயின்னு சொல்றாங்க. அப்படி சன்மார்க்கத்தில் சேர்ந்தவர்கள்னா ஒரு படி கடந்தவர்கள். எல்லாரும் வர முடியுமாங்க? கோடானு மக்கள் இருக்காங்க. ஏதோ வருஷம் ஒரு நாளைக்கு பெரிய விழா கொண்டாடுவாங்க, ஆடுவாங்க, கூத்தாடுவாங்க. அதோட சரி, தொடர்ந்து வாழ்நாள் முழுவதும் சபையில சேர்ந்து சேவை செஞ்சு படிப்படியாக, ஏன்னா ஒரே நாங்கள் மேலே போக முடியாது. சரியே எரிய யோகம் சொன்னால் சாமி சொல்ற இடம் வேற. தன்னுயிரை போல மண்ணுயிருக்கு சரி எரின்னு சொல்லுது. ஆனால் எல்லாரும் அப்படி முடியாது. இதுதான் உங்களுக்கு வழி. இந்த சேஷரியில சரியே எரிய யோகம் நான் என்ன எரிய வழி? சாமி சேவை செய்வது, கூட்டுவது, பெருக்குவது, மற்ற அன்பர்களுக்கு உதவி செய்வது, இந்த மாதிரி குரு வழிபாடுகளில் ஈடுபடுவது, இதெல்லாம் நம்ம மேன்மைப்படுத்துது. இதெல்லாம் சக்கரவம். சக்கரம்னா பலனாத சேவை. இந்த சக்கரவம் செய்கின்ற பொழுது இந்த கையை கூட்டுத ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கு. போன ஜென்மத்தில் எல்லாம் பகவானுக்கு சேவை செய்வதா தங்க வளையெல்லாம் போடுவாங்க. தங்க வளையெல்லாம் யாருக்கு போடுவாங்கன்னா போன ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணவர்களுக்கு கூட்டுறாங்கல்ல, கூட்டின பாவம் போகிறது கூட்டுறாங்க. இங்கே கூட்டினா அந்த பாவம் போகும். இங்கே கூட்ட உள்ளுக்கு இருக்கிற பாவம் போகுமா? அஞ்ஞான குப்ராமர வேலைன்னு சாப்பிடுவாங்க. இதை கூட்டுறா முதல்ல. இதை கூட்ட மனசு வரைக்கும் போகுது. கூட்டுறது இல்லை, மன ஒருநிலைப்படுதில்லை. மன ஒருநிலைப்படுகின்ற பொழுது உனக்கு நல்ல சிந்தனை, கடவுளுடைய அருள் கிடைக்கும். அதனால நல்ல சேவை செய்ய, சபையில் சேவை செய்ய, குற்றம் இல்லாமல் சேவை செய்ய, கடவுள் உங்களுக்கு அனுகிரகம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காரு. எனவே பாவத்தை போக்கி புண்ணியத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் இங்கு பெரிய கோழி, அதாவது தனியாக உட்காந்துக்கிட்டு யோகம் பண்ணுற தவம் பண்ணுறவங்க நினைக்க வேண்டாம். முதல்ல நம்ம பண்புடணும். மனம் பண்புடுவதற்கு சேவை தான். வடநாட்டில் சொல்லுவோம், சேவை கருவா, சேவை கரு. சேவை சேவை செய்யத்தான் உள்ளம், சரீரம், கைகால்கள்லாம் அதிலேயே ஈடுபடப்பட நல்ல சிந்தனை உண்டாகும். உள்ளம் பரிசுத்தமாகும். பரிசுத்தம் எங்கே உதயமோ அங்கேதான் பக்தி உதயம். பக்தி எங்கே உதயமோ அங்கே அன்பு உதயம். அன்பு எங்கே உதயமோ அந்த சாந்தம் உதயம். சாந்தம் எங்கே உதயமோ அந்த சக்தி உதயம். சக்தி எங்கே உதயமோ அங்கே ஞானம் உதயம். ஞானம் எங்கே உதயமோ அங்கே கிருபை உதயம். கிருபை எங்கே உதயமோ அங்கே கடவுள் உதயம். கடவுள் உதயம் பெற்றவர் கடவுள். எவ்வளவு சுலபமாக சொல்லியிருக்காங்க, ரொம்ப சுலபமாக சொல்லியிருக்காங்க. பக்தி அடிப்படை. நான் சொல்லுது 2 இடத்துல சொல்லுது, நீங்க கவனிச்சிருக்கணும். ஒரு இடத்துல பக்தி எல்லாம் சாகரமே தருமதியாக சொல்லுது. பக்தி ஞானத்தை கொண்டால் பாசாதி அகலம் என்றால் பாரினில் கொண்டாலும் நம் சச்சிதானந்தம் நாமும் தோன்றினில் ஏவன் வாதனை பாவம். எவன் வாதனை ஒரு இடத்துல சொல்லுது. நல்லா சீர்திருத்தி பார்க்கணும். என்ன சார் இந்த இடத்துல இப்படி சொல்லிருக்கு, அந்த இடத்துல அப்படி சொல்லிட்டு பார்க்கணும். பக்தி தான் அடிப்படை. பக்தி இல்லாத முக்தி கிடைக்காது. சாமி பல இடத்துல சற்று போகிறதுன்னு சொல்லியிருக்கு. பக்தின்னு என்ன? கடவுளை நினைக்கிறது மட்டும் இல்லை, இந்த சரீரத்தினால சேவை செய்யறதே பக்தியிலேருந்து சேவை செய்ய முடியாது. பக்தின்னு என்ன? அன்பு. அன்பு இல்லாதவர்கள் வர முடியுமா? எனவேதான் அன்புதான்
அன்பு உள்ளவர்களுக்கு தான் இந்த மனப்பான்மை வரும். அன்பு உள்ளவர்களுக்கு தான் சேவை மனப்பான்மை வரும். அன்பெனும் துணியுள் அகப்பது முறையே. எவ்வளவு பாவங்கள் எவ்வளவு தீமை செய்திருந்தாலும் கடவுளிடத்தில் அன்புக்கு தான் பக்திகள் வேறு, அன்பு வேறு பக்தி வேறு இல்லை. கடவுளிடத்தில் குருநாதரிடத்தில் நீங்கள் பக்தி செய்தாலே போதும், சுலபமாக முக்தி வீட்டுக்கு சாமி நம்மளை கொண்டு விடும். இதுதான் அன்பெனும் மலர்கள் தூவி அறமெனும் நெய்ய ஊற்றி பண்பெனும் தெய்வமேற்றி பால் இணையனும் இருளை போக்கி வம்பெனும் வாழ்வினைக்கு வாழ்ந்திட அருள் செய்வாயேன்னு ஒரு சான்றோர் சொல்றார். அன்புதான் பக்தி. அன்பு மலராக சொல்றாரு. அன்பெனும் மலர்கள் அன்பு மலர் எடுத்து குருவின் கொண்டையை காத்திருன்னு சார் சொல்லுங்க. அன்பன் வாசை அடியோடு விட்டு விடு. எந்த கருத்து இதில் இல்லாத கருத்து ஒன்றுமே இல்லை, எல்லாம் இதுக்குள்ள இருக்கு. அந்த கருத்துக்களை எல்லாம் நம்ம ஓய்வு கிடைக்கும் போது, ஏன்னா சம்சாரத்தில் இருக்கும்போது பல சூழ்நிலை இருக்கும், இருந்தாலும் ஓய்வு கிடைக்கும் போது உட்கார்ந்து இந்த பாடல்களை சிந்திக்கணும், பார்க்கணும். அப்படி முடியாதவர்களெல்லாம் சேவை செய்யணும். இப்போ படிக்கிறது எல்லாத்தாலும் முடியாது, நல்ல விஷயங்களை ரொம்ப நாள் படிச்சுக்க முடியாது. இப்போ சேவை எங்கே நமக்கு சேவை கிடைக்கிறோம், சேவை செய்யணும். ஒரு சமையல் பண்ணுவது, மக்களுக்கு சேவை செய்வது, இதெல்லாம் பெரிய சேவை. இப்போ அந்த காலத்தில் சத்திரத்தில் இருக்கும்போது 20 பேர், அதெல்லாம் தந்தையார் ஒருத்தர் சமையல்காரு 20 பேர் சமையல் பண்ணிட்டு இருப்பாங்க. காரணம் ஜனங்கள் வந்துக்கிட்டே இருக்குது, அன்னதானம் போட்டுகிட்டே இருக்கணும். அப்படி சேவை செய்யணும். அந்த சேவை தான் நம்மளை மேம்படுத்தும். இந்த கையினால சிலர் நல்லது செஞ்சிருப்போம், கெட்டது செஞ்சிருப்போம். எப்படி அதை போக்குவது? இந்த கையினால் ஒரு பொய்க்கை எடுத்து போட்டிருப்போம், அல்லது ஒருத்தர் அடிச்சிருப்போம், அல்லது ஆடு மாட்டை அடிச்சிருப்போம். அப்போ இதை எப்படி போகணும்? நல்ல காரியங்களை செய்தால் இந்த கையினால் ஒரு தர்மம் பண்ணுறது, பெரியவர்களை பார்த்து நமஸ்காரம் பண்ணுறது, இந்த கையினால் நல்ல காரியங்கள் செஞ்சு அந்த கையினால் செய்து அந்த கையினால் போகும். ஒருத்தர் பார்த்து வாயில் வந்தவரெல்லாம் பேசியிருப்போம், அது எப்படி போகும்? கடவுளை முன்னாள் சொல்ல சொல்ல இந்த வாய்நாடு செய்தவா அந்த வாய்நாடு கண்ணனால போறாம பார்த்துருப்போம். அப்படி என்ன செய்யணும்? கடவுளை கண்குளிர பார்க்கணும், கடவுளே பார்க்கணும். பார்க்கும் இடமெல்லாம் பரம்பொருளின் வடிவாய் பார்த்து எல்லாத்தையும் கடவுள் சொல்லுவோம் பாரு. இந்த கண்ணனால் செய்த போயிடும். அதான் என்ன சொல்றாருன்னா, மண்ணோடு மன்னார் போனார், வடியோடு வடியார் போனார், தன்னோடு தன்னார் போனார், தளரோடு தளரார் போனார் அப்படின்னு ஒரு செயலி சொல்றாரு. கண்ணனால பார்த்தது கண்ணால போயிடும், வாக்குனால திட்டுறது வாக்கால போயிடும். அதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கு எதிர்மறை. இப்போ தப்பு செய்யறோம்னா தப்பு இல்லாமல் செய்யுது. குணாலா 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 வாக்கால் செய்வாயிடும். என்னத்தினால தப்பா நினைச்சிருப்பான், அவன் அப்படி போக மாட்டானா இப்படி போக மாட்டானே. எல்லாரும் நிறைய வச்சுல இயற்கிற சம்சாரத்தில் இருக்கிறவங்களுக்கு கோபம் வந்துருச்சுன்னா அப்படி போட்டு இப்படி போட்டுன்னு சொல்றாங்க இல்லையா, மனசுனால. அது என்ன நினைக்கணும்? கடவுளே நல்ல எண்ணம் வரும், நல்ல சிந்தனை வரும், நல்ல சிந்தனை கொடுங்க இறைவா, நல்ல சிந்தனை கொடு, நல்ல எண்ணத்தை கொடு கடவுளே, நமக்கு நல்ல உள்ளத்தை கொடு, நல்ல சிந்தனை கொடு, பரந்த மனப்பான்மை கொடு, வாழ்ந்த சிந்தனை கொடு. அப்படி என்னென்ன உள்ளத்தினால செய்த பாவம் ஓடிப்போம். இப்படித்தான் பெரிய ஒரு சுலபமான வழியை சுவாமி நமக்கு சொல்றாங்க. அந்த வழியிலே நாம் அனைவரும் கடைபிடிக்கணும். அனைவரும் கடைபிடித்து மேன்மை அடைவதற்காகத்தான இந்த சபை எது வந்திருக்கு. எல்லாரும் வந்து கலந்து கொண்டு பாவத்தை போக்கி புண்ணியத்தை கொடுத்து கடவுளோடு வெறுத்தர கலந்து பிறவே இல்லாமல் போகணும். இது யாராச்சும் சொல்லுவீங்களா? பிறகு என்ன அரைச்சம் இருக்கிறீங்களா? யாராச்சும் சொல்லி பார்க்கலாம். யார் சொல்லுவா? தொல்லை இரும்பிறவி சூடு தலைநீக்கி அல்லதர் தாழ்ந்த வாக்கியதை எல்லை மறுவா நெறியிலுக்கு மாதவருக்கு திருவாசகத்துக்கு தொல்லை நிறைஞ்சவர்கள். நீ யார் வந்தாலும் கடவுளே வந்தாலும் தொல்லைதான். சாமி அதை கூடு இதை கூடு, இந்த சாமிக்கு நான் இவ்வளோ செஞ்சு என்ன எனக்கு கொடுத்தாரு, கடவுள் கொடுத்தாரு இல்லை.
தொல்லை இந்த உலகத்தில் வந்துட்டா கடவுள் வந்தாலும் சொல்லலாம். அதனால தான் இந்த பிறகு வேண்டாம்னு அருளாளர் சான்றோர்கள்லாம் நம்ம காட்டுறாங்க. நாங்கள் மேல்நிலைக்கு போயிட்டோம், நீங்கள் கீழே இருக்கீங்க, வேற ஒன்றும் இல்லை, என்னோட திருவடி பிடிச்சுங்க, அப்படியே கொண்டு வந்து மேசேஜ் இந்த பாவத்தை போய்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சுலபமான வழி. இப்போ சொல்கிறதுலாம் எல்லாத்தையும் புரியுதா? ரொம்ப சுலபமான வழி. சாமியுடைய திருவடி கட்டிய பிடிச்சுங்க, ஈஸியாக மேலே வரலாம். அதனால தான் இந்த மாதிரி அமைப்பில் சுவாமி எத்தனை பல இடங்களை பிடிச்சிருக்காங்க. கிராமங்களில் ஏழை எளியர்களும் ஒன்றும் தெரியாமல் காலம் பூரா பாடுபட்டு கஷ்டப்பட்டு கடைசி ஒன்றும் தெரியாமல் மாண்டு விடுவதில்லை. இந்த இதெல்லாம் படிச்சுக்கிட்டு மேன்மை அடைத்து கருணையினால, அதான் முதல் பாடல்னு சொல்கிறார், பெரியவர் மட்டும் பெரியவர் சொல்கிறார். உலகம் உயர்வதற்காக பரித்திரராய சாதனம் பகவத்கீதையில சொல்றாரு. இன்னொரு பெரிய என்ன சொல்றாரு, ஞானம் உய்ய, ஞானம்னா உலகம் உய்ய, மனித பிறகு எடுத்து கடவுள் வர்றார். இது யாராச்சும் ஒத்துவாங்க, கடவுள் வந்துவாங்க, நம்மளை கூட மனிதன் தான் நினைப்பான். அறிவு கிடையாது, அதெல்லாம் சிந்திக்கிறதுக்கு அறிவு என்ன. ஞானம் உய்ய, உலகம் உய்வதற்கு, உயர்வுனா மேன்மை அடைய. ஞானமுய்ய நாதன் அருளால், நாதன்னா கடவுள், அருளால் மேலியது திருமேனி தாங்கி கொண்டு தனை நல்லவரும் என்றதையும் வேலை சொல்லு இருக்கு. வேலை சொல்லு, இந்த மாநில ஜென்மம் கரை ஏற்றுவதற்காக மேன்மை அடைவதற்காக கடவுள் மனித வடிவிலே வர்றார். அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியுமா? யாரால் கண்டுபிடிக்க முடியும்? யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா திருவள்ளுவர் நாயனார் சொல்றாரு, திருப்பெரும் திருமேனி தாங்கி கடவுள் வந்தாரு, நான் மனிதனை விட்டு விட்டேன்னு சொல்றாரு திருவள்ளுவர் நாயனார் சொல்றாரு. 1130 குறள் எழுதுவது மனிதன் சொல்லி நான் விட்டுனேன் அப்படிங்கிறார். அப்போ கடவுளை கண்டுகொள்வதற்கு ஞானம் வேணும். திருவள்ளுவர் உயர்ந்த ஒரு மேலாண்மை தமிழுக்கு திருவள்ளுவருக்கு இடையான நூல் எங்கேயும் கிடையாது. அப்படி சொன்னாலும் கூட அவர் என்ன சொல்றாரு, சாமி என்ன சொல்லுது, 8 அடி வீட்டுக்குள்ள எத்தனை யானை நீ வச்சிருப்பாரு. சாமி சொல்லுவது ஒரு இடத்துல 8 அடி வீடு, அது எத்தனை யானைக்குள்ள வச்சிருப்பாங்க. அதான் திருக்குறள். உலக விஷயத்துக்கு அது பெரிய நூல். ஆகவே மேன்மை அடைவதற்கு கடவுள் வடிவாக வந்த அவர்களுடைய அருளால் தான் பண்ண முடியும். அப்படிப்பட்ட விஷயங்களை ரொம்ப எளிமைப்படுத்தி ரொம்ப சுருக்கி ஒன்றும் செய்ய வேண்டாம், சேவை செய்ய உங்களுடைய உள்ள மனப்பட்டு அப்படின்னு ரொம்ப சுலபமான வழியாக நமக்கு இருக்காங்க. அதனால தான் பெரியவர்கள்லாம் எங்கே போனாலும் பார்ப்பேன், இந்த கோயிலை போய் இந்த சாது நம்ம சாது வருவார். ரொம்ப நாளைக்கு முன்னாடி எல்லாம் இப்போ எல்லாம் இருக்காங்களே போயிட்டு வந்த உடனே என்ன பண்ணுவார், எல்லாம் வேட்டி ஏதாவது சுவாமி கட்டிட்டு அந்த ஏரியா பூரா கூட்டுவார். பாத்ரூம் லெட்டின்லாம் போய் கழுவார். சார் இதாங்க வேலைன்னா இதாங்க வேலைங்க சாமி, இன்னும் இவ்வளோ பெரிய வேலை, இதுதான் வேலை, அதெல்லாம் வேலைக்கு இதுதான் வேலைங்க. அப்போ எவ்வளோ அறிவு அவருக்கு மனசை எவ்வளோ பக்குவப்படுத்தி வச்சுருக்காரு. பாத்ரூம் லைட்டெல்லாம் என்ன பண்ணுவார், தண்ணி ஊற்றுவார். முதல்ல தண்ணி ஊற்றி அவரே பவுடர்லாம் வாங்கி வருவார். ஊரை போட்டு தொடச்சி விட்டுட்டு 1 மணி நேரம் கழிச்சுட்டு கூட பேசிகிட்டு இருப்பார். அவர் என்ன செய்கிறாருன்னு யாருக்கும் தெரியாது, என் கூட பேசிகிட்டே இருப்பார். சாமி 1 நிமிஷம் பொருள் வர போய் பெரிய தொடர்ந்து போட்டு இன்னும் சுத்தப்படுத்தி சுத்தப்படுத்தி க்ளீன் பண்ணி இந்த எதோ ஆயிடுங்க டெட்டாயில் எதுவும் சொல்கிறாங்க எல்லாம் போட்டு பயிட்டு கையில் போட்டு விட்டு வந்துடுவாங்க. என்ன மனப்பக்குவம் பாருங்க, எவ்வளோ பெரிய இதெல்லாம் எல்லாராலையும் ரொம்ப பக்குவப்பட்டாங்க. காந்தியடிகள் முதல்ல கற்றுத்தாங்க சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அதை செய்ய மனப்பக்குவப்படுது, மேன்மை அடையும்.
தன்னுயிரை போல மண்ணுயிரை நினைக்கும் எல்லா ஊரும் நம்ம எல்லாம் எல்லாம் இந்த உயிர் அந்த உயிர் எந்த உயிர் எல்லா ஊரும் ஒன்றுதான். அந்த மாதிரி மனம் பக்குப்பட ரொம்ப குழந்தை மாதிரி ஆகிடுறாங்க. பக்குப்படாமல் நான் யார் தெரியுமா எனக்கு அது தெரியும் தெரியும். இப்போ காய்ச்ச மரம் இருக்குதுல்ல, நிறைய மாமரத்தில் காய் வச்சுருந்தா காய்ந்து இருக்கு. காய்க்காத மாதிரி பாரு நெட்டையாக இருக்கும். மனம் பக்குப்பட குழந்தை மாதிரி ஆகிடுவாங்க. இப்பேற்பட்ட விஷயங்களை பக்குவப்படுவதற்காகத்தான் சச்சிதானந்த சபை எல்லாரும் வாங்க வாங்க சேவை செய்யுங்க. பக்குவப்படுவதற்கு உங்களுக்கு தான் வழி கிடையாது அப்படின்னு சொல்லி சேவை தான் முதல்ல சொல்லுவாங்க. அவங்க சமையல் பண்ணிட்டு இருந்தாங்க சொன்னல, 20 பேர் சமையல் பண்ணுவாங்க. அந்த சமையல் பண்ணக்கூடிய அந்த குடும்பங்களை எனக்கு எவ்வளவோ மேன்மை எடுத்துருக்கு. ஏன் பூர்வ ஜென்மத்தில் சில பாவங்கள் இருக்குதுல்ல, சேவை செஞ்ச போயிடும். அந்த குடும்பங்கள்லாம் எனக்கு எங்கேயும் மேலே போயிடுச்சு. ரொம்ப நல்ல உயர்ந்த நிலையில் இருக்கிறார். சேவை செய்ய நானும் சிவ நாமமே துணை, சிவ நாமமே துணை. புவையாசை போகும் தானே. புவையாசை என்ன பொருள்? உலக ஆசை தன்னால போகும், நீ சேவை செய்யும். புவையாசை போகும் தானே, உண்மையாவும் தீசி மானே. யாவையும் படைத்து காத்து ஆட்டருள் போனே. அவரின் சேவை செய்ய நாளும் சிவ நாமமே துணை. ரொம்ப சுலபமான வழிகள் சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒன்றும் செய்ய சேவை செஞ்சாலே போதும். அதான் முதல்ல சொன்னது. நீங்கள் குற்றம்லாம்